சர்க்கம் 67. அரசன் இல்லாவிட்டால் ஏற்படும் கேடுகள். அந்த இரவில் அயோத்தியில் மக்கள் கதறி அழுதார்கள், புலம்பினார்கள். மகிழ்ச்சி என்பதே இல்லாததாயிற்று. கண்ணீர் பெருக்கினால் யாராலும் பேச முடியாமல் தொண்டை அடைத்துக் கொண்டது. துக்கத்தின் காரணமாக அந்த இரவு மிக நீண்டதாக தோன்றிற்று. பின்னர் இரவு கழிந்து சூரியன் உதித்தவுடன் அரசு அதிகாரிகளும் அந்தணர்களும் ஒன்று கூடி சபா மண்டபத்தை அடைந்தார்கள். மார்க்கண்டேயர், மௌத்கல்யர், வாமதேவர், கஷ்யபர், காத்தியாயனர், கௌதமர், பெரும் புகழ் படைத்த ஜாபாலி ஆகிய அந்தனோத்தமர்கள் அமைச்சர்களுடன் கூட உத்தமரும் அரச புரோகிதருமான வசிஷ்டரின் எதிரில் உட்கார்ந்து கொண்டு தத்தம் கருத்துக்களை தனித்தனியே சொல்ல ஆரம்பித்தார்கள். மாமன்னர் மகனை பிரிந்த சோகத்தினால் மரணத்தை அடைந்து விட்டார். அதனால் ஓர் இரவு மிகவும் துக்கம் நிரம்பிய 100 ஆண்டுகள் போல நீண்டதாக கழிந்தது. மன்னர் வானுலகம் அடைந்து விட்டார். ராமனும் காட்டிற்கு போய்விட்டார். பேராற்றல் பொருந்திய இலக்குவனும் ராமனோடு கூடவே போய்விட்டார். எதிரிகளை மாய்க்க வல்ல பரத சத்ருக்னர் ஆகிய இருவரும் கேகேய நாட்டின் தலைநகரான ராஜகிரகத்தில் பாட்டனாரின் அழகிய அரண்மனையில் தங்கியிருக்கிறார்கள். இஷ்வாகு வம்ச அரச குமாரர்களில் யாரேனும் ஒருவரை இப்போதே இங்கேயே அரசராக நியமிக்க வேண்டும். இல்லை என்றால் நமது நாடு அழிந்து போய்விடும். அரசன் இல்லாத நாட்டில் மின்னல் கூட்டங்களுடன் கர்ஜனை செய்யும் மேகம் மழை பொழிந்து பூமியை நனைக்காது. அரசன் இல்லாத நாட்டில் ஒரு கைப்பிடி விதையும் விளைநிலத்தில் தெளிக்கப்பட மாட்டாது. அரசன் இல்லாத நாட்டில் தந்தையின் சொல்லுக்கு மகன் அடிபணிய மாட்டான். கணவன் கட்டுப்பாட்டில் மனைவி இருக்க மாட்டாள். அரசன் இல்லாத நாட்டில் தன்னுடையது என்று எந்த செல்வத்தையும் வைத்துக் கொள்ள முடியாது. அரசன் இல்லாத நாட்டில் தன்னுடைய மனைவி என்று சொல்லிக் கொள்ள முடியாமல் போகும். அரசன் இல்லாத நாட்டில் இம்மாதிரியான பேர் அச்சம் இருந்து கொண்டே இருக்கும். எனவே வேறு எங்குதான் சத்தியத்தை காண முடியும்? அரசன் இல்லாத நாட்டில் மனிதர்கள் நியாயஸ்தலத்தையோ அழகிய பூந்தோட்டங்களையோ அறச்சாலைகளையோ மன மகிழ்ச்சியோடு நாடி செல்ல மாட்டார்கள். அரசன் இல்லாத நாட்டில் வேள்வி செய்வதில் பற்றுடையவர்களும் தீவிர விரத அனுஷ்டானம் உடையவர்களும் புலன்களை வென்றவர்களும் வேத விற்பனர்களுமான அந்தணர்கள் சத்திரம் முதலான பெரும் யாகங்களை செய்ய மாட்டார்கள். அரசன் இல்லாத நாட்டில் பெரு வேள்விகள் ஒரு கால் செய்யப்பட்டாலும் செல்வம் நிறைந்த பிராமணர்கள் கூட வேள்வி செய்வோருக்கு உரிய அளவு தட்சிணை கொடுக்க மாட்டார்கள். அரசன் இல்லாத நாட்டில் உற்சாகம் நிறைந்த ஆடல் வல்லார்கள் தம் கலைத்திறனை காட்டி சமுதாயத்தை மேம்படுத்தும் திருவிழா நிகழ்ச்சிகள் மற்றும் பேரவை கூட்டங்கள் அதிக அளவில் நடத்தப்பட மாட்டா. அரசன் இல்லாத நாட்டில் ஒரு பொருள் குறித்து வாத பிரதிவாதங்கள் நடைபெறுவதில்லை. கதை கேட்பதில் ஆர்வமுடையவர்கள் கூட இனிமையாக கதை சொல்பவர்களின் நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதில்லை. அரசன் இல்லாத நாட்டில் பொன்மயமான அணிகலன்கள் அணிந்த இளம்பெண்கள் மாலை நேரங்களில் ஒன்றாக கூடி பூங்காவில் விளையாடி பொழுதுபோக்காக செல்ல மாட்டார்கள். அரசன் இல்லாத நாட்டில் சிற்றின்ப பிரியர்களான ஆண்மக்கள் பெண்டுகளோடு கூட வேகமாக செல்லும் வாகனங்களில் ஏறி காட்டை நோக்கி செல்ல மாட்டார்கள். அரசன் இல்லாத நாட்டில் செல்வந்தர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது. பயிரிடுதல், பசுக்களை பராமரித்தல் போன்ற பணிகளால் உயிர் வாழ்பவர்கள் கதவை திறந்து வைத்துக் கொண்டு தூங்க மாட்டார்கள். சொத்துக்கள் கொள்ளை போய்விடுமோ என்ற அச்சம் தோன்றிவிடும். அரசன் இல்லாத நாட்டில் 60 ஆண்டுகளை கடந்த தந்தங்களை உடைய கழுத்தில் மணி கட்டப்பட்ட யானைகள் ராஜபாட்டைகளில் திரிவதில்லை. அரசன் இல்லாத நாட்டில் எப்போதும் அம்பு அஸ்திர பயிற்சி செய்யும் காலத்தில் குறிபார்த்து பானம் வீசுபவர்களை உற்சாகப்படுத்தும் கை தட்டல் ஒலி கேட்கப்படுவதில்லை. அரசன் இல்லாத நாட்டில் ஏராளமான வணிகப் பொருட்களை எடுத்துக்கொண்டு வியாபாரிகள் ஆபத்துகள் இல்லாமல் வெகு தூரம் செல்ல முடிவதில்லை. அரசன் இல்லாத நாட்டில் தன் மனத்தால் பரமாத்மாவை தியானித்துக் கொண்டு தனி ஒருவனாக நடந்து சென்று கொண்டு எந்த இடத்தில் மாலை பொழுது ஏற்படுகிறதோ அங்கேயே தங்கிவிடுகின்ற புலன் அடக்கமுடைய தவச்சீலர் சுற்றி திரிய மாட்டார். அரசன் இல்லாத நாட்டில் மக்களால் அடைய முடியாத பொருளை அடைவதும் அடைந்த பொருள்களை காப்பாற்றவும் முடியாமல் போகும். அரசன் இல்லாத நாட்டில் படை வீரர்கள் போர்க்களத்தில் கூட எதிரிகளை எதிர்த்து போர் புரிய மாட்டார்கள். அரசன் இல்லாத நாட்டில் உற்சாகம் கொண்ட உத்தம குதிரைகளிலும் ரதங்களிலும் ஏறிக்கொண்டு நன்றாக ஆடை அலங்காரம் செய்து கொண்டு முன்னேற்பாடு இல்லாமல் மக்கள் வெளிக்கிளம்ப மாட்டார்கள். அரசன் இல்லாத நாட்டில் வல்லுநர்களான அறிஞர்கள் சோலைகளிலும் பூங்காக்களிலும் கூடியமர்ந்து சாஸ்திர ஆராய்ச்சியில் ஈடுபட மாட்டார்கள். அரசன் இல்லாத நாட்டில் தெய்வ வழிபாட்டில் பற்றுக்கொண்ட மக்கள் மலர் மாலைகள், இனிப்பு பண்டங்கள், தட்சிணை முதலியவற்றை இறை வழிபாட்டிற்காக ஏற்பாடு செய்ய மாட்டார்கள். அரசன் இல்லாத நாட்டில் சந்தனம், அகரு முதலிய வாசனை பொருட்கள் பூசிக்கொண்டு வனப்புடன் உலாவும் அரசகுமாரர்கள்
வசந்த காலத்தில் இலை உதிர்ந்த மரங்கள் போல ஒளியுடன் விளங்க மாட்டார்கள். அரசன் இல்லாத நாடு தண்ணீர் இல்லாத ஆறுகள் போலவும், பசும்புல் இல்லாத காடு போலவும், இடையின் இல்லாத பசுக்கள் போலவும் பயனற்றதாகவும் அனாதைகளாகவும் ஆகிவிடும். உயிரே அசைந்தாடும் கொடி அங்கே தேர் இருப்பதை குறிக்கிறது. ஓரிடத்தில் காணப்படும் புகை அங்கே நெருப்பு இருப்பதை உணர்த்துகிறது. அதே போல அரசு அலுவல்களை நடத்துகின்ற நமக்கு கொடிமரமாக விளங்கிய மன்னர் தெய்வ நிலையை அடைந்து விட்டார். அரசன் இல்லாத நாட்டில் தன்னுடையது என்று எதுவும் யாருக்கும் கிடையாது. ஒரு மீன் இன்னொரு மீனை விழுங்கி விடுவதை போல மக்கள் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்வார்கள். எந்த நாத்திகர்கள் அறநெறிகளுக்கு புறம்பாக நடக்க விரும்பியும் இதுவரையில் மன்னரின் தண்டனைக்கு பயந்து அடங்கி இருந்தார்களோ அவர்கள் கவலை நீங்கியவர்களாக தங்கள் கொள்கைகளை நிலைநிறுத்த துணிவார்கள். உடலுக்கு கண்கள் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு சமுதாயத்தின் சத்தியம், தர்மம் ஆகியவற்றின் நிலைப்பாட்டிற்கு மன்னன் முக்கிய காரணமாக விளங்குகிறான். மன்னன் தான் சத்தியமும் தர்மமும். மன்னன் தான் நற்குடியில் பிறந்தவர்களின் குல பாதுகாவலன். மன்னன் தான் தாயும் தந்தையும். மன்னன் தான் குடிமக்களுக்கு நன்மை புரிபவன். மன்னன் தன்னுடைய உயர்ந்த செயல்பாடுகளால் யமன், குபேரன், இந்திரன் மற்றும் பலம் மிக்க வருணன் ஆகியோரை காட்டிலும் மேலானவன். யமன் தண்டனை மட்டும் கொடுக்கிறான். குபேரன் செல்வத்தை கொடுக்கிறான். இந்திரன் பரிபாலிக்கிறான். வருணன் நல்லொழுக்கத்தை தருகிறான். ஆனால் மன்னனிடம் இந்த 4 குணங்களும் இருக்கின்றன. உலகில் அரசன் என்ற ஒருவன் இருந்து கொண்டு நன்மை தீமைகளை வகுத்து நிர்வாகம் செய்து கொண்டிராவிட்டால் ஆஹா, இந்த உலகம் ஒரே இருட்டாக ஆகிவிடும். எதுவுமே புலப்படாமல் போகும். சமுத்திரத்தின் அலைகள் கரையை கடந்து செல்லாததை போல மன்னர் உயிரோடு இருந்த காலத்திலும் நாங்கள் தங்கள் சொற்களை ஏற்று நடந்தோம். ஆகவே அந்தனோத்தமரே, இந்த சமயத்தில் நாங்கள் நடந்து கொள்வதை பார்த்தோம். மன்னன் இல்லாமல் நாடு காடு போல் ஆகிவிட்டதையும் மனதில் கொண்டு இஷ்வாக்கு வம்சத்தை சேர்ந்த ஒரு அரச குமாரனுக்கோ அல்லது தகுதி வாய்ந்த வேறொருவருக்கோ தாங்களே பட்டாபிஷேகம் செய்து வைப்பீர்களாக. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 67வது சர்க்கம் முற்றிற்று.